செஞ்சூர் அம்மன் செய்திகள். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கமிட்டி சார்பாக இயக்க மறுசீரமைப்பு SSA-2 ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி TNCC இயக்கத்தை அடிமட்ட அளவில் வலுப்படுத்தவும், மாவட்ட அளவில் நிர்வாக பணிகளை முறைப்படுத்தவும் இயக்க சீரமைப்பு 2ஆம் நிலை SSA-2 திட்டத்தின் கீழ் மாவட்ட பார்வையாளர்களுக்கான கள பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காங்கை குமார் தலைமையில் தாமரைப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட வட்டார நகர மண்டல மறு இயக்க சீரமைப்பு பார்வையாளர் புதுக்கோட்டை முருகேசன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அதில் SSA-2 திட்டத்தின் முக்கிய நோக்கமானது காங்கிரஸ் கட்சியை மாவட்ட வட்டார நகர பகுதி மற்றும் ஊரக அளவில் பலப்படுத்த வேண்டும் எனவும், அதற்காக இளைஞர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சி பணிகளை திறம்பட கண்காணிக்க மாவட்ட பார்வையாளர்கள் மூலமாக அவர்களுக்கு கள பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும், வருகின்ற 2029 ராகுல் காந்தி பிரதமராக அமர வைப்பதற்கான தேர்தல்களை எதிர்கொள்ள வியூகங்களை வகுப்பது எப்படி எனவும், அடிமட்ட தொண்டர்களை ஒருங்கிணைத்து எதிர்கால தேர்தலுக்கு தயார்படுத்த வேண்டும் எனவும், ஒவ்வொரு 10 வாக்குச்சாவடிகளுக்கும் ஒரு மண்டல தலைவர் வீதம் சுமார் 7500 மண்டல காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான சீரமைப்பு பணிகளை சிறப்பாக செயல்படுத்த 77 கட்சி மாவட்டங்களுக்கு நீண்ட அனுபவம் வாய்ந்த முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் ஒருங்கிணைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு கள பணிகளை மேற்கொள்ளப்படுவது எப்படி, மேலும் நிர்வாகிகளிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்துவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டன. பின்னர் ஒன்றிய தலைவர், பகுதி தலைவர், நகர தலைவர், பேரூர் தலைவர், மண்டல தலைவர், மாவட்ட நிர்வாகிகள் ஆகிய பதவிக்கான போட்டியிடுவதற்கான விருப்பம் மனு படிவங்களை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டன.